நாமக்கல்லில் தனியார் பேருந்து உரிமையாளர் வீட்டில் நடந்த ஐடி சோதனையில் 5 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. தேர்தலில் பணப்பட்டுவாடா செய்வதற்காக பணத்தை பதுக்கி வைத்திருந்ததாக எழுந்த புகாரை அடுத்து அங்கு சோதனை நடைபெற்றது. இந்நிலையில் அந்த சோதனையில் 5 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஆனந்தன். நம்ம ஏற்கனவே பேசுறோம், அங்கு சோதனை நடைபெற்று வருவதாக சொன்னீங்க. தற்பொழுது 5 கோடி ரூபாய் பறிமுதல் செஞ்சிருக்கிறாங்க. இந்த பணம் பறிமுதலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பின்னணி என்ன? கார்த்திகா, நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல் காந்தி நகர் கூட்டுறவு காலனியில் உள்ள தனியார் கல்வி நிறுவனம் பங்குதாரரும் பேருந்து உரிமையாளருமான சந்திரசேகர் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் இன்று காலை சோதனையில் ஈடுபட்டனர். முக்கியமாக தேர்தலுக்கு பணப்பட்டுவாடா செய்வதை பணத்தை பதுக்கி வைத்திருப்பதாக வந்த புகாரை தொடர்ந்து நாமக்கல் மற்றும் கோவையில் இருக்கக்கூடிய வருமான வரித்துறை அதிகாரிகள் அந்த பகுதியில் அந்த வீடு மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய நகர் முழுவதுமாக சோதனைகளை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் சந்திரசேகர் வீட்டில் 5 கோடி ரூபாய் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த பணத்தை கணக்கீடு செய்யக்கூடிய பணிகள் வருமான வரித்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வந்திருக்காக நமக்கு முதல் கட்டமாக தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் கூடுதலான பணம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. மற்ற என்னென்ன பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான விவரங்கள் அடுத்தடுத்த செய்திகள் பார்க்கலாம். பணப்பட்டுவாடா குறிப்பிட்ட செய்திகளை தெரிவிப்பதற்காக வருமான வரித்துறை ஒரு தொலைபேசி எண்ணை கொடுத்திருக்காங்க. குறிப்பாக 9445 9445 யாரேனும் பொதுமக்கள் சந்தேகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மீது இந்த நம்பருக்கு குறுஞ்செய்தி மூலமாகவும் தகவல் பகிர்ந்து கொள்ளலாம் என்று வருமான வரித்துறை அதிகாரிகள் தகவல் பகிர்ந்தாங்க. அது மேலும் இமெயில் மூலமாகவும் தகவலை கூறலாம் என்றும் வருமான வரித்துறை சார்பாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தேர்தலுக்கு, அதாவது வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கப்படுவதாக வந்த புகாரை அடுத்து வருமான வரித்துறை சோதனை மேற்கொண்டு சுமார் 5 கோடி ரூபாய் வரை பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. கார்த்திகா, நாமக்கல் காந்திநகர் கூட்டுறவு காலனியில் உள்ள தனியார் கல்வி நிறுவன பங்குதாரரும் பேருந்து உரிமையாளருமான சந்திரசேகர் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்ட நிலையில் தற்பொழுது 5 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இதுபோன்ற புகார்களை தெரிவிப்பதற்காக அவர்கள் எண்களையும் வழங்கியிருக்கிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். வெண்மையின் அடையாளம் உலாமா லுங்கீஸ் வெஸ்ட்.